ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம். கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அடுத்த பரபரப்பு, சி.வி. சண்முகம் இல்லம் செல்கிறார் முதலமைச்சர் விஜய். அதற்கு முன்னோட்டமாக அந்த இடத்துல புதிய சோஃபாக்கள் இறங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். முதலமைச்சரை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு அதற்கேற்ற சிறப்பு ஏற்பாடுகள் செய்கிறத பார்க்குறோம். பூங்கத்து இறங்கியதையும் நம்ம செய்தியாளர்கள் பதிவு செஞ்சாங்க. சி.வி. சண்முகத்துடைய இது இல்லம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதோடைய அலுவலகம். அதோடைய அலுவலகத்துக்கு புதிய சோஃபா ஒன்று இறங்குறத பார்க்கின்றோம். நான் அந்த அலுவலகத்தில் பார்த்தது நிறைய ரோலிங் நாற்காலிகள் தான் இருக்கும். ஸோ ஒரு சிஎம் வராரு, ஸோ அவரை ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக நல்ல ஜம்முன்னு உட்காரத்துக்கு வசதியாக ஒரு நாற்காலி வேணும் அப்படின்னு சோஃபா இறங்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். இது பற்றிய விவரங்களோடு ரமேஷ் இணைந்திருக்கிறார். இதோடைய பின்புலம் உங்களுக்கு தெரியும். இன்று காலையே சி.வி. சண்முகம் தலைமையில் செயல்படக்கூடிய அதிமுக சட்டமன்ற குழு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. முதலமைச்சர் விஜயும் பல்வேறு அரசியல் தலைவர்களை சந்தித்து வருகிறார். இந்த குழு அவருக்கு ஆதரவளித்திருக்கக்கூடிய நிலையில் சி.வி. சண்முகம் மற்றும் அவருடன் பிரயாணிக்கக்கூடிய மூத்த அதிமுகவுடைய எம்எல்ஏக்களையும் சந்தித்து பேச இருக்கிறார் முதலமைச்சர் விஜய் என்று செய்தி வருகிறது. இது ஊர்ஜிதம் ஆகியிருக்கிறதா? எப்போது வருகிறார் விஜய்? ரமேஷ், மேலும் விவரங்களை விரிவாக சொல்லுங்க. முதலமைச்சர் விஜய் மாலை 4:30 மணிக்கு எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அலுவலகத்துக்கு வரப்போறதா தகவல், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் வருது. தமிழக வெற்றி கழக தரப்பிலிருந்தும் உறுதிப்படுத்துறாங்க, சி.வி. சண்முகம் தரப்பிலிருந்தும் உறுதிப்படுத்துறாங்க. இந்த உறுதிப்படுத்தக்கூடிய மற்றொரு செய்தியா தான் முதலமைச்சர் விஜயை வரவேற்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் சி.வி. சண்முகம் அலுவலகத்துல தயாராக இருப்பதை பார்க்க முடிகிறது. புதிய சோபாக்கள் வந்துவிட்டது. முதலமைச்சர் வரார் அப்படிங்கிறதுனால அவர் வரவேற்கும் போது கொடுக்கறதுக்காக பூங்கொத்தும் சி.வி. சண்முகம் அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் காலையிலேயே ஒரு செய்தியை உறுதிப்படுத்தியிருந்தார். அதிமுகவில் எம்எல்ஏக்கள் நாங்க தாவேக்காவுக்கு ஆதரவளிக்க போறோம், எங்களோடு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாமே நாங்க தாவேக்காவுக்கு ஆதரவளிக்க போறோம் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருந்தாரு. இதை உறுதிப்படுத்தக்கூடிய சந்திப்பா தான் இன்றைக்கு மாலை முதலமைச்சர் விஜய் மற்றும் சி.வி. சண்முகம் சந்திப்பு இருக்க போகுதுன்னு பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவையில இருந்து சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் நேரடியாக முன்னாள் முதலமைச்சர் நினைவிடம் சென்றாங்க. அதற்கு பிறகு அவங்க சி.வி. சண்முகம் இல்லத்துக்கும் வந்திருந்தாங்க. இப்போ இந்த நொடி சி.வி. சண்முகம் கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இங்க இல்ல. மாலை 4 மணிக்கு மறுபடியும் சி.வி. சண்முகத்தோடு இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் அலுவலகத்துக்கு வரப்போறாங்க. இங்கதான் முதலமைச்சர் விஜயும் வரப்போகிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இருக்கு. சி.வி. சண்முகம் வட்டாரத்தை நம்ம தொடர்பு கொண்டு பேசப்பட்ட போது அவங்க உறுதிப்படுத்துறாங்க, இன்று மாலை பல முக்கிய செய்திகள் வரப்போகுது, பல முக்கிய நகர்வுகள் இருக்க போகுது அப்படிங்கிற தகவலை சி.வி. சண்முகம் நமக்கு உறுதிப்படுத்தியிருந்தார். எனவே சந்திப்பு முழுக்க முழுக்க உறுதியான ஒரு சந்திப்பாக தான் பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜயை பொறுத்த வரைக்கும் மாலை நிறைய திட்டமிடல் வச்சிருக்கிறாரு. UML ஆபீஸ் போறாரு, தேமுதிக ஆபீஸ், காங்கிரஸ் அப்படின்னு அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்க போகிறாரு. அந்த சந்திப்போட ஒரு முக்கிய சந்திப்பாக தான் சி.வி. சண்முகம் சந்திப்பும் நடைபெற போகுது. சி.வி. சண்முகத்தை மட்டும் சந்திக்க மாட்டாருன்னு இயல்பா நம்ம புரிஞ்சுக்கலாம். அவரோடு நிலைப்பாட்டு எடுத்திருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன், வேலுமணி, சி. விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் என அத்தனை பெருந்தலைகளும் அங்க இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அததான் இங்கேயும் உறுதிப்படுத்துறாங்க. சந்திப்பின் போது சி.வி. சண்முகம் மட்டும் உடன் இருப்பாரா அப்படின்னா இல்லவே இல்லை. எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர், ரத்தம் விஸ்வநாதன் அப்படின்னு எம்எல்ஏக்களும் வர போறாங்க. 4 மணிக்கு எம்எல்ஏக்கள் எல்லாருமே சி.வி. சண்முகம் அலுவலகத்துக்கு வர போறாங்க அப்படிங்கிற சந்திப்பை பார்க்க முடிகிறது. சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற குழு தலைவரா எஸ்.பி. வேலுமணியை தேர்ந்தெடுத்துட்டாங்க. கொரோடாவா சி. விஜயபாஸ்கர் இந்த நிலைப்பாட்டுல ரொம்பவே உறுதியா இருக்கிறாங்க. நாளைக்கு அதாவது முதலமைச்சர் விஜய் வரும்போது அவங்க தேவைக்காவுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் அப்படிங்கிற செய்தியையும் அவங்க சொல்ல போறாங்கிறத பார்க்க முடிகிறது. அது வெளியில இருந்து ஆதரவா இல்ல அமைச்சரவைக்குள்ள போக போறாங்களா? முதலமைச்சர் விஜய் சி.வி. சண்முகம் இல்லத்துக்கு வரும்போது ஒரு நீண்ட ஆலோசனை இருக்க போகுதா, இல்ல சந்திப்பு வாழ்த்து அப்படின்னு ஒரு 2 நிமிட சந்திப்பாக மட்டும் இருக்க போகுதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கிறது. இந்த நகர்வு எல்லாம் முதலமைச்சர் விஜய் சி.வி. சண்முகம் அலுவலகத்துக்கு வரும்போது நடக்கக்கூடிய செய்திகளை பொறுத்து நம்ம அடுத்தடுத்த செய்திகளை உறுதிப்படுத்த முடியும். ஓகே, திரு சி.வி.எஸ்.
எஸ்பிவி, சி விஜயபாஸ்கர் இப்படி எல்லாரும் சேர்ந்து கூடி முடிவெடுத்திருக்கிறாங்க விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறது அப்படின்னு. அது ஒரு அரசியல் உறவாக கூட்டணியாக மலரப் போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான விடை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதிமுகவில் சட்டமன்ற குழுவில் ஒரு பிளவு வந்திருக்கக்கூடிய சூழலில் விஜய் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய தலைவர்களை, அதிமுக தலைவர்களை திரு விஜய் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் சந்தித்து பேச இருக்கிறார் அப்படிங்கிற அதிரடி செய்தியும் பார்க்கின்றோம். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.